ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 8th May 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்கில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஸ் இவங்களாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற இந்த பிரச்சனைகள் தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஏன்னா தான் வந்து எஃப்ஐஎஸ் பையர் சைடில் இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ப்ரெஷரில் இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட்லாம் ரொம்பவே பாசிட்டிவாக டர்ன் ஆகிடுச்சு. ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ்னால் இருந்த அந்த பதட்டமான சூழ்நிலை எல்லாமே இப்போ மாறிடுச்சு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிட்காயினும் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 1 lakh USDங்கிற வேல்யூ மார்க்கை வந்து தாண்டிடுச்சு. க்ரூடுமே வந்து $60 கீழெல்லாம் போச்சுது. இப்போ $63 மேலே மறுபடியும் ரேலி ஆகிடுச்சு. ஸோ குளோபல் கியூஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்குது. நம்ம மார்க்கெட் மட்டும் இந்த பிரச்சனைனால கொஞ்சமாக நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா HCL டெக் இருக்குது, ஒரு 17 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. HCL டெக் வந்து இப்போ கொஞ்சம் நாளாகவே சைட்வேஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் வந்து டிஏஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முக்கியமான கம்பெனிகளில் ஆக்சிஸ் பேங்க்கும் ஒன்று அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது. ஆக்சிஸ் பேங்க்லேயே வந்து டிஎஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாக்குக்கு ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது, ஒரு 20 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாகவே விழுந்துட்டு இருந்த ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து வீழ்ச்சியை தான் பார்த்துட்ருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே இந்த வீழ்ச்சியை வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்குது. அப்புறம் எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. எட்டர்னலோட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு 1 வீக் முன்னாடி. அது வந்து பெருசாக பாசிட்டிவிட்டியாக கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சியை பார்த்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ஒரு எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2008 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 16வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 596 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் பை பண்ணுறாங்க, மறுநாள் செல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் டிஎஸ் வந்து இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 72 பாயிண்ட் வந்து விழுந்து 3310 அப்படிங்கிற மார்க்குக்கு வந்து கீழே வந்துடுச்சு. 3400 வரைக்கும் போனது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் வந்து யூகேவோட ஒரு ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப்னால் வந்து பதட்டமான சூழ்நிலை மார்க்கெட்டில் நிலவுனதுனால ரேலியான கோல்டு வந்து இப்போ அந்த டேரிஃப் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆக கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டுருக்குது. ஸோ இது வந்து கோல்டை ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. கோல்டு வந்து இன்னுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சில அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.